Dear students, I am Tajdin. Now you are watching TD Max Academy YouTube channel. Now I am going to teach Standard 12 second chapter complex number exercise 2.2 concepts. நான் previous video 2.2 definition explanation கொடுக்க மறந்துட்டேன். பட் இதோட explanation பார்த்தீங்கன்னா next further வீடியோவில் ஒரு சம்முக்கு தேவைப்படும், அப்போ நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேஜ் நம்பர் 56 and 57 இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் மட்டும். இந்த 4 கான்செப்ட்ஸ் இருக்குது அண்ட் ரிமார்க் இருக்குது. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிசன். ஃபஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீரோவை பற்றி சொல்லாமல் விட்டுருவேன். பட் என்னோடய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஜீரோ என்னங்கிறது சொல்லிட்டேன். பட் இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். ஜீரோ இஸ் பியூர்லி என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இமேஜினரின்னு சொல்லலாம். ஜீரோ இஸ் ரியல் நம்பர்னு சொல்லலாம். ஏன்னா ஜீரோக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது. ஜீரோ இஸ் ஒன்லி போத் ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லலாம். அது போன எக்ஸசைஸில் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் அப்போ பியூர்லி இமேஜினரின்னு சொல்லும். ஸோ ஜீரோவை நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னால் ஜீரோ ஈக்குவல் டு Z ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜீரோன்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோன்னு எழுதலாம். ஸோ இங்கே எக்ஸும் ஜீரோ ஒய்யும் ஜீரோ. எக்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வேல்யூ ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும், பியூர்லி இமேஜினரின்னு சொல்லுவோம். லாஸ்ட் வீடியோவில் இப்போ சொல்லியிருக்கோம். இங்கே எக்ஸும் ஜீரோ ஒய் ஜீரோவாக இருந்துச்சு சொன்னால் இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். இப்போ ஆன்சர் வந்து ஒய் இது ஃபுல்லாக ஜீரோ ஆகி பியூர்லி ரியல்னு சொல்லுவோம். பட் இங்கே ரெண்டுமே ஜீரோவாக இருக்கிறங்காட்டி ஜீரோவை மட்டும் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்னா 1 மார்க்கில் மேபி கேட்கலாம். ஜீரோ இஸ் ஒன்லி போத் ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி நம்பர்னு ஞாபகம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், இது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், ஸோ டெஃபினேஷன் 2.2 ஃபர்தர் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கான்செப்ட், திஸ் இஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். First point is scalar multiplication of complex number. What is scalar? All the real numbers are called scalar. எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் அது ஒரு ஸ்கேலார். வெக்டர் ஸ்கேலார் படிக்கும்போது தெரியும், படிச்சிருப்பீங்க, அது தெரியும். ஸோ ஒரு ஸ்கேலார் எடுத்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜெட்டுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஜெட் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். வெக்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை. ஸோ ஹியர் ஜெட் மேபி ஜெட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொன்னால் 2 + I2 Z1ன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா Z1. ஸோ இந்த ஜெட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லை Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். Z1 ஈக்குவல் டு இல்லை Z1 வச்சு Z ஈக்குவல் டு 2 + I2 2 + I2. What is 2Z? 2Z ஈக்குவல் டு 2 × 2 + I2. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ஹவு டு மல்டிபிள்னு சொன்னால் ஜஸ்ட் அல்ஜிப்ரிக் கான்செப்ட் தான். அல்ஜிப்ரால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 × 2 4 + 2 × 2 4i, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 2Zோட வேல்யூ 4 + 4i. பட் கிராஃபில் அது எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். 4 + 4i, எக்ஸ் வேல்யூ 4, ஒய் வேல்யூ 4. தேர்ஃபோர் 4 + 4i இருப்பதுன்னா இதோடைய எக்ஸ்டென்ஷனில் அப்படியே இது போயிட்டே இருக்கும், டைரக்ஷன் மாறாமல். அதில் 4 + 4i கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னு சொன்னால் 2Zோட பிளேஸ். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் ஜெட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2Zஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஜாமெட்ரிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிற பிளேஸ் எவ்வளோ தூரம் லென்த், திஸ் இஸ் கால்டு லென்த். ஆரிஜின்லேருந்து அதாவது ஜீரோலேருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிற இந்த லென்த் ஸ்கேல் இப்போ இருக்குது நம்ம கையில் இருக்குன்னா ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணால் எவ்வளோ லென்த் வருமோ அதே லென்த்துக்கு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இப்போ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதே லென்த்துக்கு இன்னொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணால் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். லென்த்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்த லென்த்தை மாதிரி ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் 2Zோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதுவே 3ஆல் நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இது 3Z, அதாவது 3Z எங்கே இருக்குன்னா இதே காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா 3 × 2 = 6, 3 × 2 = 6. அப்போ 6 போட்டிங்கன்னா இதோட லென்த் என்னவா இருக்குன்னு சொன்னால் இந்த லென்த் கான்செப்ட்டுங்கிறது மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம சொல்லுவோம். இது அடுத்த எக்ஸசைஸில் வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நீங்கள் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லென்த்து டபுள் ஆகும், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் ட்ரிபிள் ஆகும், அவ்வளோதான். இந்த லென்த்து மாதிரியே இங்கே லென்த்து போகும். அது போக 2ங்கிற நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் நல்லா ஞாபகிச்சுங்க.
பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் இது எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷனில் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் போய் இங்கே நிற்கும். இதுவே நெகட்டிவாக இருந்தால் -z அப்படின்னு சொன்னால் -1ஆல் மல்டிபிள் பண்ணால், இல்லை -2ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் -2z? என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். -2 into 2 plus I2 that is equal to -4 normal multiplication -4i. So where is the complex number? x axisல, அதாவது ரியல் ஆக்சிஸில் -4ல பார்க்கணும். அதே மாதிரி yல -4 இந்த இடத்துல இருக்கும். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் z எங்கே இருந்துச்சோ, வேர் இஸ் z எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை இப்போ -zங்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் -2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது டைரக்ஷன் மாறி வந்தது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இது 1 லென்த், இந்த 2ங்கிறது வரதும் என்ன லென்த்தோ அதே லென்த்து, இங்கே இன்னொரு லென்த் எக்ஸ்டர்னல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரஃபாக போடுறேன், நீங்கள் கிராஃப் ஷீட்டை போட்டு எக்ஸாக்டாக வரும். இங்கே இருக்கிற லென்த்து மாதிரி 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 டைம் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் -2z வந்திருக்கு. எஸ், அதே சமயத்தில் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துருச்சு. ஏன் ஆப்போசிட் டைரக்ஷனில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆன்சராக வருதுன்னு சொன்னால் 2zங்கிற ஆன்சர் இந்த இடத்துல வந்து நிற்கிது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆன்சர் இங்கே வந்து நிற்குது. ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆயிடும். இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நெகட்டிவாக மல்டிபிள் பண்ணால் இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே போய் நிற்கும். ஆப்போசிட் டைரக்ட் ஆப்போசிட்டாக போய் நிற்கும். நீங்கள் ஆப்போசிட், அதாவது நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணுங்க, 2ஆல் சேர்த்து மல்டிபிள் பண்ணால் அதோட லென்த்து ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இது எந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ ஜெட்டோட வேல்யூ இங்கே இருந்தால் 2z வேல்யூ இங்கே வந்து நிற்கும். அதுவே ஜெட்டோட வேல்யூ இங்கே இருந்தால் -2z வேல்யூ இங்கே போய் நிற்கும். சார் வெறும் -z எங்கே சார் ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும். ஸோ இது திஸ் பிளேஸ் இஸ் கால்டு -z. அதான் இந்த -z. அது எப்படி வரும்னு சொன்னால் ஜஸ்ட் -z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் -z? which is equal to -1 into z. What is z? 2 plus I2. Therefore -2 minus 2i or I2. So -2 means x value minus real value minus imaginary value minus means -z. இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை -1ஆல் மல்டிபிள் பண்ணுறது, நெகட்டிவ் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் இந்த 1ங்கிறாட்டி 1 டைம் இந்த லென்த்தே இங்கே வருது. இதுவே 2னா 2 டைம்ஸ் வந்திருக்கும், 3னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருங்கிறது இந்த -z. அதே ½ zன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் ½ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ½ z. வாட் இஸ் z? 2 plus I2 இல்லை 2i. 2 கேன்சல், 2 கேன்சல் ஆகிடும். உள்ளே போய் நீங்கள் டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகி 1 plus iன்னு வரும். ஸோ 1 plus i எங்கே இருக்குன்னு சொன்னால் எக்ஸாக்ட் இங்கே வரும். அப்போ ½ zங்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால் அதே டைரெக்ஷனில் தான் இருக்கும். பட் ஹாஃப் லென்த்தாக ரெடியூஸ் ஆகிடும். லென்த் வந்து ½ ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா ½ மல்டிபிள். அப்போ ½ மல்டிப்னா ½ ரெடியூஸ் ஆகும். 2ஆல் மல்டிப்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரெக்ஷன் அதே டைரெக்ஷன் தான் இருக்கும். நெகட்டிவ் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது மட்டும் எத்தனை டைம்ஸோ அந்த டைம்ஸ் போகும். பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். இதுதான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட கான்செப்ட். இதை பற்றி நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சும்மா ஒரு 3 டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் z1 plus z2னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். How to add two complex number. எந்த ஒரு நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை பற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ஜுகேட்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அதுவும் ஃபர்தர் வீடியோவில் வரும். ஸோ இந்த 3 இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடிஷன். Addition of two complex number. இந்த அடிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். z1 equal to 2 plus 1 okay 3 plus iன்னு எடுத்துக்கிறேன் நான். ஸோ z1, where is z1? Real value 3, imaginary value 1. Therefore this is 3 plus i. z2 equal to 1 plus 2i ன்னு எடுத்துக்கிறோம். 1 plus 2i. How to add? What is z1 plus z2? ரொம்ப சிம்பிள் ஆடுங்கிறது.
ஸ்கேலார் மல்டிப்ளை ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு எப்போ போகிற அல்ஜிப்ரிக் கான்செப்ட் மல்டிபிள் பண்ணால் இனஃப். பட் மல்டிபிள் பண்ணால் இந்த கிராஃபில், அதாவது இந்த ஆர்கான் பிளேனா அது எங்கே இருக்குது, எப்படி ரெப்ரசன்ட் ஆகுதுங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ வந்து அடிஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு ரியல் பார்ட் ஆட் பண்ணிடணும். அல்ஜிப்ரிக் கான்செப்ட் 3 + 1 4 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இங்கே 1i இருக்குது, இங்கே 2i இருக்குது. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 3i. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இந்த ஆன்சர் நம்ம இப்போ வந்து 1 + 2i எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் கிராஃபில். ஸோ இது அடிஷன் ஓகே. இது கிராஃபில் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது, அது எப்படி போய் இருக்குது ஆன்சருங்கிற ஒரு பியூட்டி இருக்குது, அதை பார்க்க போகிறோம். பாருங்கள் 1 + 2i எங்கே இருக்குதுன்னு சொன்னால் 1 + 2i இங்கே இருக்குது நம்பர். ஸோ திஸ் இஸ் 1 + 2i Z2. திஸ் இஸ் வாட் 3 + i. ஸோ இந்த ரெண்டையும் வந்து வெக்டராக, பொசிஷன் வெக்டரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயும் கூட ஏரோ மார்க் போட்டுக்குங்க, இடையில போனால் போட்டுருங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக வெக்டர்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் கான்ஸ்டன்ட். பேரலல் வெக்டர்ஸ், அந்த வெக்டர் வந்து நம்ம அப்படியே பேரலாக மூவ் பண்ணிட்டு போனால் 2 வெக்டர் சேம் தாங்கிறது வெக்டர் கான்செப்ட்டில் படிச்சிருக்கோம். ஸோ நான் இதோடைய பேரல் வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதோட பேரல் வெக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இதுக்கு பேரலாக இருக்கும். இப்படி இருக்கும், சேம் இதுக்கு பேரலாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா. இப்போ பாருங்கள், இதோட ஆன்சரை கொண்டு போய் நான் மார்க் பண்ணுறேன். 4 + 3i அடிஷனோட ஆன்சர் 4, எக்ஸ் வேல்யூ தட் இஸ் ரியல் பார்ட் 4, ஒய் வேல்யூ 3. கரெக்டாக இந்த இடத்துலையே வந்து கரெக்டாக நிற்கி இதோட ஆன்சர். திஸ் இஸ் 4 + 3i. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை அப்படி ஆக்சுவலாக பேரலோகிராம் நீங்கள் லான்னு ஒன்று வெக்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நிற்கும். ஸோ எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இப்போ என்னோடய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லென்த்து, இது ஒரு லென்த் இருக்குது, இது ஒரு லென்த் இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால், அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணால் இந்த இடத்துல ஆன்சர் வருது. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜினை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்படி தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுங்கிறது வெரி சிம்பிள் கான்செப்ட். பட் ஜாமெட்ரிக்கலாக அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு பேரலோகிராம் இருக்கக்கூடிய டைகனோட லென்த்தாக ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி 1 மார்க் கேட்கலாம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் அந்த 2க்கு இடையில அதை அந்த 2 யூஸ் பண்ணி இதுக்கு பேரலாக ஒன்று ட்ரா பண்ணிங்க சொன்னால், இல்லை இதுக்கு பேரலாக ஒன்று ட்ரா பண்ணாலும் சரி, அது ஒரு பேரலோகிராம் கிரியேட் ஆகும். அதோடைய டயகனலாக தான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அடிஷனுடைய ஃபைனல் ஆன்சர் போய், டயகனலுடைய எண்டில் தான் அடிஷனுடைய ஃபைனல் ஆன்சர் போய் நிற்குதுங்கிறது ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷனுக்கும் டயக்ராம் இருக்குது. அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். சப்ட்ராக்ஷனாக ரொம்ப சிம்பிள். Z1 - Z2னா இதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஹவு டு சப்ட்ராக்ட், ஜஸ்ட் 3 - 1 4, சாரி 3 - 1 ஆர்டினரி சப்ட்ராக்ஷன். ரியல் பார்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட் இமேஜினரி. அல்ஜிப்ரிக் கான்செப்ட் தான், வெறும் புதுசாக எந்த எக்ஸ்ட்ரா கான்செப்டும் கிடையாது. சப்ட்ராக்ட் இமேஜினரி பார்ட் அவ்வளோதான். ஸோ I - 2i, I - 2i, therefore -i. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சப்ட்ராக்ஷனாக ஆடுனா ரியல் பார்ட் அடிஷன். சப்ட்ராக்ட் மீன்ஸ் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் மீன்ஸ் சப்ட்ராக்ட். அப்போனா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ அடிஷனும் ஈஸி தான், சப்ட்ராக்ஷனும் ஈஸி தான். சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ வெரி ஈஸி, வெரி சிம்பிள். ஹவு டு மல்டிபிள் தீஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z1 into Z2 which is equal to 3 + i into 1 + 2i. ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன, அதுவும் அல்ஜிப்ரிக் கான்செப்ட் தான். இந்த ஒரு நம்பர் எடுத்து இந்த 2 நம்பர்ஸ்லேயும் மல்டிபிள் பண்ணணும். டேக் திஸ் 1 நம்பர் தென் மல்டிபிள் வித் தீஸ் 2 நம்பர். ஸோ 3 × 1 3, 3 × 2 6, i இருக்குங்க 6i. சிமிலர்லி இந்த this 1 number multiple with these 2 number, again this 1 number, that is I into 1, answer I into இங்கே வந்து before ஐக்கு முன்னாடி 1 இருக்குன்னு சொன்னோம். ஸோ 1 into 2 2 plus 2 நல்லா அமைச்சு 1 into 2 I into I squared. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன்லேயே. இதை தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஸோ I into I squared வேல்யூ -1. ஸோ இது -2 ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ -2.
So 3, 6i plus I, 7i minus 2, that is 3 minus 2, answer is 1 plus 7. So just normal multiplication பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இங்கே மட்டும் ஏமிச்சுன்னா I into I, I squared, இந்த 2 இருக்கா 2, 1 into 2. ஸோ இதை மட்டும் ஏமிச்சு போட்டால் சரி. புக்கில் இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் அது 3 இந்த நம்பர் இதையும் எடுத்து என்ன பண்ணிப்பாங்க, இதை 2 பண்ணி மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க. தென் இதை 2 மல்டிபிள் பண்ணி இடையில மைனஸ் போட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன். தென் ரிமார்க், இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரிமார்க். ஸோ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் என்ன வந்தாலும், சப்போஸ் -3 வந்தால் -3 into 1. நான் அந்த இன்டிஜர்ஸில் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வரும்போது மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்களோ அதே தான் கான்செப்ட், எந்த சேஞ்சும் கிடையாது. ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், முக்கியமான லாஸ்ட் ஒன். இது முக்கியமான 1 மார்க். இந்த லாஸ்ட் ரிமார்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கான்செப்ட். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை, ஃபார் எக்ஸாம்பிள் z equal to 2 + 2i நான் எடுத்துக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐசெட்டால் மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐசெட்னா சாரி, இந்த ஜெட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐயால் மல்டிபிள் பண்ணால், மல்டிபிள் வித் காம்ப்ளெக்ஸ் நம்பர், எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z/i. ஐ அதாவது எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு ஐ அப்படிங்கிறத டேர்மால் மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், 1ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும், ஸ்கேலார், அது எல்லாமே ஸ்கேலார்ஸ். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும், -2ஆல் பண்ணால் என்ன நடக்கும், இதெல்லாம் ஹாஃபால் இப்போ ஐங்கிற ஒரு இந்த இமேஜின் நம்பரால் மட்டும் மல்டிபிள் பண்ணால் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்து, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் -1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், +2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், எதை எடுத்து ஐயால் மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும். ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் சம்மோட ஆன்சர் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள், அப்புறம் ஜாமெட்ரிக்கலாகவும் பார்த்துருவோம். I into z, what is that, 2 plus 2i. So I into 2, 2i, I into I squared value -1, therefore plus 2, I into I squared, yes, then I squared value -1, therefore 2i minus 2, -1 into 2. Normally how to represent complex number, first x then iy, therefore real part -2 real part, வெறும் 2 தூக்கி மாற்றி போட்டுறதுக்கு ஆன்சர் தப்பாயிரும், +2i. ஸோ திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐசெட். ஸோ இது ஜாமெட்ரிக்கலாக எங்கே போய் நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே கான்செப்ட் வரும். என்ன அப்படின்னு சொன்னால் 2 + 2i எங்கே இருக்குது, 2 + 2i இந்த இடத்துல இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுதான் 2 + 2iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது z. இப்போ ஐசெட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் -2 + 2i, x வேல்யூவில் -2, தட் இஸ் ரியல் பார்ட் -2 + 2. ஸோ இங்கே வருது. ஸோ இதை நான் மார்க் பண்ணுறேன். இது ரெண்டுக்கு இடையில என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் சொன்னால் போதும், 90 டிகிரி. இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. பட் லென்த்தில் எந்த சேஞ்சும் நடக்கலை, இதே லென்த்து தான் இங்கே இருக்கும், லென்த். ஏன்னா இந்த லென்த்து தான் இங்கே இருக்குது. ஸோ லென்த்துங்கிறது மாடுலஸ் வேல்யூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த லென்த்தில் ஏதாவது சேஞ்ச் நடக்குதா, நோ சேஞ்ச். பட் லென்த்தில் சேஞ்ச் நடக்கலை. பட் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா z இங்கே இருக்குது, ஐசெட் எங்கே இருக்குது. ஐசெட்டுங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் ஆகி நிற்கிற பிளேஸில் தான் ஐசெட் இருக்குது. நல்லா ஞாபகம். ஸோ ஐசெட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஐயால் மல்டிபிள் பண்ணால் லென்த்தில் எந்த சேஞ்ச் நடக்காது. பட் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே ரீப்ளேஸ் ஆகும்னு சொன்னால் ஆன்டி கிளாக் வைஸில். ஏன் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அது ஆங்கிள்னாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்டி கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் அதே மாதிரி இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் 90 டிகிரி மூவ் ஆகுது. அப்போ மைனஸ், ஏன்னா இதை யூஸ் பண்ணி பப்ளிக்கில் 1 மார்க் ஈஸியாக கேட்க முடியும், இதில் நிறைய ட்விஸ்ட் வைக்க முடியும். அப்போ நான் -i மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்குன்னு சொன்னால், -i மல்டிபிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கிளாக் வைஸில் போயிடும். அப்புறம் அதையும் பார்த்துருவோம். -izோட வேல்யூ எங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். 1 மார்க்கில் கேட்கல, இது புக்கில் இல்லை, நம்மளாக சொல்கிறோம். -i into 2 + 2i, that is -2i minus into plus minus 1 into 2 I into I squared. I squared value -1, therefore here minus, therefore plus. So +2 - 2i, first real part, then so +2 - 2 எங்கே இருக்கும், +2 இங்கே இருக்கும், -2 இங்கே இருக்கும், therefore this place. நான் சொன்ன மாதிரி நடக்குதுங்களா? என்ன நடக்குது,
this is z, this is minus iz. ஸோ ஐயால் மல்டிபிள் பண்ணலாம். கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் என்ன இது ஆன்டி கிளாக் கிளாக் உங்களுக்கு தெரியும் இப்படி சுற்றும். இது ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். லென்த்தில் எந்த சேஞ்சும் நடக்காது. மைனஸ் ஐயால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். இவ்வளோ இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றி தான் அந்த ரிமார்க்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இது ஐயால் மல்டிபிள் பண்ண என்ன ஆகுனா இதுவும் மறுபடியும் இங்கேருந்து இங்கே வந்துடும் 90 டிகிரியில். மறுபடியும் இது ஐயால் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், இது ஐஜெட்டாக இருக்குது, ஐயால் மல்டிபிள் பண்ணால் I² இன்ட்டு ஜெட்டாக மாறும். ஸோ இங்கே வந்து நிற்குது. தட் இஸ் I இன்ட்டு I² Z. அதாவது IZங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த நம்பர் எடுத்து இது அகெயின் ஐயால் மல்டிபிள் பண்ணால் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே வரும். ஸோ இது I² Z ஆகும். வாட் இஸ் I² Z ஈக்குவல் டு I² -1 மைனஸ் Z. ஸோ Z இங்கே இருந்தால் மைனஸ் Z இங்கே இருக்குது. நம்ம லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ எல்லா கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது நீங்கள் இதை மறுபடியும் ஐயால் மல்டிபிள் பண்ணால் இது இங்கே இருக்கிற I² Z, அதாவது மைனஸ் Z மறுபடியும் ஐயால் மல்டிபிள் பண்ணால் இது இங்கேருந்து இங்கே ரொட்டேட் ஆகும் ஆன்டி கிளாக். ஸோ ஐயால் மல்டிபிள் பண்ணால் தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இட் வில் பி ரொட்டேட் 90 டிகிரிங்கிறது கான்செப்ட். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்டில். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசம்ஸ் பார்த்து நம்ம டீச் பண்ணி முடிச்சிருவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா பாருங்கள். கண்டினியூஸாக எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா சார் சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா வீடியோ ஃபர்தராக 1 by 1 பாருங்கள். 1 or 2 times நல்லா பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் எப்போ வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் 12th standard ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய சேனலை சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.